கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பேப்பர் 1ல யூனிட் 4ல ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸில் ஒரு மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்ட் உடைஞ்சா அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் உடையாம எப்படி இந்த ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே ராஜராஜன், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வேதியியல் துறை, மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி, தஞ்சாவூர். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இது முழுக்க தமிழில் தான் நான் இதை பண்ணியிருக்கேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆல்ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்ட் உடையிறது ஒரு கேட்டகரி. அந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் உடையாம அந்த ரியாக்ஷனை நடத்துறது வந்து இன்னொரு கேட்டகரி. உதாரணத்துக்கு இந்த காம்ப்ளெக்ஸை பாருங்க. NH3 5 times COO CO2 plus 2H giving NH3 5 COO OH2 plus CO2 அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ப்ரீவியஸ் பேட்டர்னில் இந்த மெட்டலுக்கும் இந்த லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் வந்து உடையிறதை பற்றி பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே NH35 COO CO2 இங்கே வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்டு தான் வந்து இங்கே வந்து உடையுது. இந்த ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்டு உடைஞ்சு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹைட்ரேஷன் ப்ராடக்டை இது கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வந்துடுது. இந்த கோபால்டமின் கார்பனேட்டை வந்து இதுதான் கோபால்டமின் கார்பனேட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ். இதோடைய ஆக்வா காம்ப்ளெக்ஸை இதை மாத்துறச்ச நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் வந்து உடையுது. கோபால்ட்டுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட் வந்து உடையிறது இல்லை. இதை வந்து நம்ம O18 ஐசோடோபிக் லேபிளிங் ஸ்டடீஸ் மூலம் இதை வந்து நாம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ NH3 5 COO CO2 plus 2 H3O18 giving NH3 5 COO OH2 plus CO2 2H2 18O அப்படின்னு வருது. ஸோ இந்த மெக்கானிஸ்டிக் பேத்வே வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ NH3 COO இது கார்பன் டை ஆக்சைடு. இது கூட வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்டெப்ல ஒரு புரோட்டான் வந்து சேருது. இப்படி புரோட்டான் சேர்றச்ச இது வந்து OH-ஆ மாறிடுது. அடுத்த ஃபாஸ்ட் ஸ்டெப்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வந்துடுது ஸ்லோ ஸ்டெப்ல. அதுக்கப்புறமா NH3 5 COOH. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்ததுனால இந்த COO பார்ட் கூட இந்த H சேர்ந்து COOOH அப்படின்னு சேர்ந்துருது. ஸோ திரும்ப இதை இன்னொரு புரோட்டான் ஆட் ஆகி NH3 5 COOOH2 அப்படிங்கிறத கொடுக்குது. இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை டீகார்பாக்சிலேஷன் சொல்கிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்பீஷீஸ்லேருந்து என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போயிடுறதுனால இதை வந்து நம்ம டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்னொரு ரியாக்ஷனில் இந்த குளோரோ காம்ப்ளெக்ஸ், இந்த CONH3+Cl2 அப்படிங்கிற இந்த குளோரோ காம்ப்ளெக்ஸ் வந்து நைட்ரோ காம்ப்ளெக்ஸாக மாற்றப்படுது. அதாவது NO2 கூட ரியாக்ட் பண்ணி இந்த குளோரோ காம்ப்ளெக்ஸ் வந்து நைட்ரோ காம்ப்ளெக்ஸாக மாறுது. இந்த ரியாக்ஷன்லையும் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் உள்ள பாண்ட் வந்து கிளீவ் ஆகலை, அது உடையில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்வா காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ஷனை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. CONH3+Cl2+ NO2 கிவிங் CONH3+NO2Cl. இங்கே வந்து ஏற்கனவே கோஆர்டினேஷனில் இருக்கிற இந்த Cl லிகாண்டை இந்த NO2 போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுது. அடுத்ததாக நம்ம பேஸ் ஹைட்ராலிசிஸ் ஃபார் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது வரைக்கும் நாம் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸோடைய ஆசிட் ஹைட்ராலிசிஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸில் 2 விதமாக அது நடக்குது. ஒன்று வந்து மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் உடையிறதுனால ஒரு ரியாக்ஷன் பேட்டர்ன். அதுக்கப்புறம் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்ட் உடையாம இன்னொரு ரியாக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் பேஸ் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் OH அப்படிங்கிற அயானோட முன்னிலையில் ஹைட்ரலைஸ் ஆச்சுதுன்னா இந்த மாதிரி ரியாக்ஷனை வந்து நம்ம பேஸ் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹைட்ராலிசிஸில் வந்து ரேட் வந்து அசிட்டிக் மீடியத்தை விட பேசிக் மீடியத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பேஸ் ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இதோட ரேட்டை எழுதணும் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH. அதனால தான் இதை வந்து செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஸ்ட்ரேட் இது ஒன்று, வித் ரெஸ்பெக்ட் டு OH இது ஒரு ஆர்டர். அதனால் இது வந்து செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு கோபால்ட் 3யோட அமீன் காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம பேஸ் ஹைட்ராலிசிஸுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது SN2 மெக்கானிசம். இப்போது இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். CONH3+Cl2+ ப்ளஸ் OH ஸ்லோ ஸ்டெப்பில் CONH3+5Cl-OH. அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கிற லிகாண்டோட சேர்த்து இந்த இன்கமிங் OH வந்து ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ணுது. அடுத்த ஃபாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆல்ரெடி கோஆர்டினேஷனில் இருந்த இந்த Cl அப்படிங்கிற இந்த லிகாண்ட் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ CONH3+5OH அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோடைய இந்த ஹைட்ராலிஸோட ரேட்டை நம்ம எழுதணும்னா R is equal to K into concentration of complex into concentration of OH அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது SN1 கான்ஜுகேட் பேஸ் மெக்கானிசம். இந்த SN1 கான்ஜுகேட் பேஸ் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ CONH3+5Cl2+ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு பிரான்ஸ்டட் ஆசிடாக செயல்பட்டு அதோடைய கான்ஜுகேட் பேஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகிற பேஸ் வந்து CONH3 4 times NH2Cl+ அப்படின்னு மாறுது. இந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸில் ஏற்கனவே கோஆர்டினேஷனில் இருக்கக்கூடிய NH3 அப்படிங்கிற லிகாண்ட்லேருந்து
ஒரு புரோட்டான் வந்து வெளியில வந்துடுது. அதனால இந்த கான்ஜுகேட் பேஸை வந்து நாம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு அமிடோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அமிடோன்னு சொல்றோம்னா இங்க இந்த ப்ராடக்ட்ல நமக்கு வந்து அமிடோ குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது NH2. அதனால இதை வந்து அமிடோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த OH அயான் வந்து ஒரு பேஸா ஆக்ட் பண்ணுது. அது வந்து வாட்டர் அப்படிங்கிற கான்ஜுகேட் பேஸா கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற ரியாக்ஷனை பாருங்க. இங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம், CONH3 Cl2+. இது கூட OH, ஏன்னா பேஸ் ஹைட்ராலிசிஸ் அப்படின்றப்ப இது வந்து OH வந்து இது கூட ரியாக்ட் பண்ணுது. ஃபாஸ்ட் ஸ்டெப்ல CONH3 4 NH2Cl plus வாட்டர். ஸோ இப்போ இங்க வந்து மொத்தம் 5 அமினோ குரூப் இருக்கு. NH3 வந்து 5 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த இன்னொரு NH3ல இருந்து ஒரு புரோட்டானை வந்து இந்த OH வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டரா மாறி போயிடுது. சரியா? அப்போ அந்த ஒரு NH3ல இருந்து ஒரு புரோட்டான் வெளியில போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது NH2. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த காம்ப்ளெக்ஸோட கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ K is equal to concentration of conjugate base, இதோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை இந்த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH. இப்போ இந்த கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆனதை பார்த்தோம். இந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸை விடவும் அதிக அளவில் லெபைலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால இது வந்து SN1 டிசோசியேட்டிவ் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்லோ ஸ்டெப்ல குளோரைடு அயானை லூஸ் பண்ணி ஒரு 5 கோஆர்டினேட்டட் இன்டர்மீடியட் ஸ்பீசிஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ CO NH3 4 NH2Cl ஸ்லோ ஸ்டெப்ல SN1 பேத்வேயில் CO NH3 4 டைம்ஸ் NH2. இங்கே வந்து குளோரின் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குளோரின் வந்து வெளில வந்துடுது. இந்த 5 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரேஷனோட ஃபைனல் ப்ராடக்டை இது மாதிரி கொடுக்குது. அந்த ரியாக்ஷன் தான் இப்போ இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த 5 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் அங்கே எழுதியிருக்கோம், CONH3 4 டைம்ஸ் NH2 2+ plus water giving CONH3 5 times OH. அதாவது இங்க எப்படி NH3 வந்ததுனாக்கா இந்த வாட்டர்ல இருந்து ஒரு புரோட்டான் வந்து இந்த NH2 கூட சேர்ந்து NH3 மாறிடும். அப்போ ஏற்கனவே இங்க 4 NH3 இருக்கு. அப்போ இது கூட இது சேர்ந்து NH3 5 மாறிடுது. ஸோ ஒரு புரோட்டான் போனதுக்கு அப்புறம் OH அது வந்து அதுக்குள்ளார வந்துடுது. சோஃபார் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ்ல மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்ட் கிளீவேஜ் ஆகாம எப்படி அந்த ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹைட்ராலிசிஸோடைய ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது CONH3 5 Cl2+, இந்த காம்ப்ளெக்ஸுக்கான ஹைட்ரலைஸ் பண்றச்சு அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சொல்யூஷன்ல அதிக அளவில் இருக்கு. அசிட்டிக் சொல்யூஷன் இருக்கிறத விட பேசிக் சொல்யூஷன்ல அதாவது ஒரு மில்லியன் டைம்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கு. இப்போ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சார்ஜ் அதிகமானாலோ இல்லை லீவிங் குரூப்போட பேசிசிட்டி வந்து அதிகமானாலோ இல்லை
அந்த கீலேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிகமானாலும் ஆசிட் ஹைட்ராலிசிஸோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் சால்வேஷன் வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ மெட்டல் லிகாண்ட் உடையாம, மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் உள்ள பாண்ட் உடையாம விதவுட் மெட்டல் லிகாண்ட் பாண்ட் கிளீவேஜ் அந்த மாதிரி டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸோட பேஸ் ஹைட்ராலிசிஸ் வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸை விட மில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பேஸ் ஹைட்ராலிசிஸ் வந்து OH அயனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த மெக்கானிசம் வந்து SN1 கான்ஜுகேட் மெக்கானிசத்தை அடாப்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஆசிட் அண்ட் பேஸ் ஹைட்ராலிசிஸை பற்றியான டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.